ஆழ்வள்ளி கிழங்கு செடி பெருசா இருந்துச்சு. அதுல கிழங்கு இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் தோண்டி பார்த்தேன். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி லைட்டா தான் இருந்தது. கொஞ்சம் பெருசா வரல. சின்னதா இருக்கு. திருப்பி மூடிட்டேன். இப்போ மறுபடியும் பெருசா இருக்கு. இதுல கிழங்கு இருக்கான்னு செக் பண்ணலாம். இன்னைக்கு சண்டேன்றதுனால ஃபுல்லா அதுல இறங்கி ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்துடலாம் இன்னைக்கு. பேர்ல லைட்டா தோண்டி பார்த்த உடனே லைட்டா கிழங்கு இருந்தது. சின்னதா இருந்தது. ஆனா இன்னும் கொஞ்சம் தோண்டி தோண்டி பார்க்குவேன். கொஞ்சம் பெரிய கிழங்கா இருக்கு உள்ள. அப்போ எங்க மச்சான் என்ன வேணாம் மாப்பிள்ள நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னேன். ஆனா இன்னைக்கே தோண்டிடலாம், இன்னைக்கே தோண்டி சாப்பிடணும் அப்படின்ட்டு ஃபுல்லா மரத்தை செக் பண்ணோம். பார்த்தா பெருசா தான் இருக்குது. அப்ப கிழங்கு கண்டிப்பா இருக்கும். பார்த்தா தோண்டி பார்த்தா கிழங்கு ரொம்ப பெருசா இருக்குது. அட்டா புட்றா பார்த்தா ஏறி நின்னாம்பா களை மேல. அப்படியே ஃபுல்லாத்தையும் பேத்துட்டான். டேய் இருடா வெயிட் பண்றான்னா அவன் கத்திய தரங்காட்டியுமே காலையே முயற்சி எடுத்துட்டான். அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிழங்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பாருங்க வேறு எங்க பட்ட இங்க இருந்து அந்த கிணறு இந்த தண்ணி ஒரு பக்கத்துல போகுது. அந்த தண்ணிக்கு எவ்வளவு லென்த்தா வேர் போயிருக்கு. தண்ணி இங்க இல்லையா என்னன்னு தெரியல. பக்கத்துல பாருங்க ஃபுல்லா வெட்டி இருக்கு. காலையில நோண்டி எடுத்துட்டா போல. பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மொத்தம் சேர்த்து கிழங்குலாம் ஃபுல்லா அடியிலே மாட்டி நின்று அதையும் பிடிங்கிட்டோம். ஒரு 3 கிலோக்கு மேல இருந்தது. இதான் நேச்சுரலான அப்படியே ஃபார்ம் ஆர்கானிக்ல போட்டு எடுத்தோம். செமையா இருக்கு கிழங்கு. இத இன்னைக்கு சென்டேன்றதுனால ஃப்ரீயா அந்த டைம்ல ஃபுல்லாச்சு எல்லாமே எடுத்து நோண்டி கிண்டி பார்த்தாச்சு. ஃபாலோ மீ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.